கடுமையான சரிவை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 983 புள்ளிகள் சரிவு. தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை நெல்லை இடையே நாளை முன்பதிவில்லா சிறப்பு ரயில். நெல்லையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தாம்பரத்திற்கு ரயில் இயக்கம். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச இயல்பு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்க வேண்டும். கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். இன்று முதல் 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் பாதுகாப்பு தீவிரம். ஸ்ரீபெரும்புதூரில் தன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. உண்மையை மறைக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என மத்திய அரசுக்கு கேள்வி. அரசியல் அனுபவசாலிகளுக்கு மட்டுமே என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் பதிவு. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்றும் கருத்து. மதுரை சித்திரை திருவிழாவுக்காக தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. இணைப்பு கால்வாய் வழியாக 500 கன அடி நீர் வெளியேற்றம். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ கொடியேற்றம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. இந்தியாவில் 85% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நடைமுறைக்கு வரும் என தகவல். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேரும் மேல்முறையீடு செய்ய அவகாசம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பிரசித்தி பெற்ற திருப்பதி கோயிலில் ஒருநாள் உண்டியல் காணிக்கை 3.89 கோடி ரூபாய். திருப்பதி தேவஸ்தானம் தகவல். பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்பரப்பில் பறக்க தடை நீட்டிப்பு. மத்திய பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. மேற்கு வங்க பெண்களின் கனவுகளை நசுக்க யாரையும் பாஜக அனுமதிக்காது என மேற்கு வங்க பரப்புரையில் பிரதமர் மோடி எச்சரிக்கை. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மேற்கு வங்க முதற்கட்ட தேர்தலில் பாஜக 110 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். முதற்கட்ட தேர்தலில் 93% பேர் வாக்களித்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க படைகளின் முற்றுகை நீடிக்கும் வரை ஹார்முஸ் நீரிணையை திறப்பது சாத்தியமற்றது. ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு.